மழை என்றும் பாராமல் வெயில் என்றும் பாராமல் தான் ஈன்ற பிள்ளைகள் உயர்வடைய வேண்டும் என்பதற்காக கல்வி புகட்டுகின்ற பெற்றோர்களுக்கு எனது முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த ஸ்பெஷல் அட்ரஸை வழங்க உள்ளேன். Esteemed management of Dravidian Group of Institutions, distinguished chief guest, respected registrar of Dravidian Group of Institutions, principals, academicians, staff members, student friends and their parents. Wishing you a very pleasant evening to all of you present here. My warm greetings to you all. At the outset, I express my sincere gratitude to the management of Dravidian Group of Institutions for inviting me as a guest of honor for this College Day celebration. On this special day, I congratulate all the faculties and students. In the program schedule, actually எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் 18 minutes. So, within 18 minutes is any grace time until okay. 18 minutes தான் கொடுத்திருக்காங்க, grace time கொடுத்திருக்காங்க. So I will try to complete my special address within stipulated time, that is 18 minutes. உயர்கல்வி என்பது காணல் நீராக இந்த பின்தங்கிய மாவட்டமான தேனி மாவட்டத்தில் உள்ளது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இத்தனை பெயர்களுக்கு கல்வியை வழங்கி கொண்டிருக்கின்ற திரவியம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மற்றும் நன்கொடையாளர்கள், நல்லெண்ணம் படைத்தோர்கள் அனைவரையும் நான் பாராட்ட கடமைப்பட்டுள்ளேன். It is my pleasure and pride to address the esteemed gathering of this institution at the College Day celebration. இவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஞாபகம் வருது பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த ஞாபகங்கள் எல்லாம் ஞாபகம் வருது, நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருது. இதான் தோணும். ஏன்னா என்னுடைய காலேஜ் டேஸ் இங்கே டயஸில் உட்காந்தவங்களெல்லாம் பார்க்கும்போது அப்படிதான் இருந்தது. அப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் காலேஜ் டே வந்தாலே. ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் எல்லாருமே இருக்கீங்க. உங்களுடைய சில பேர் செட் ட்ரெஸ் எல்லாம் யூனிஃபார்மாக போட்டிருக்கீங்க. அது எல்லாமே உங்களுடைய ஒற்றுமையை காண்பிக்குது. அந்த மாதிரி ஹோல் இன்ஸ்டிடியூஷனுமே அது மாதிரி உங்களோட யூனிட்டி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு சக்ஸஸ் இன் ஆல் தி effective activities. And then உங்கள் சந்தோஷத்தில் பங்கெடுத்துக் கொள்வதில் எனக்கும் மிகுந்த மகிழ்ச்சி. Actually, this occasion provides us with an opportunity to reflect our achievements, celebrate our progress, and express our gratitude to all those who contributed to our success. இப்போ எல்லா இந்த இன்ஸ்டிடியூஷன் கீழே இருக்கிற நர்சிங் காலேஜ், எஜுகேஷன் காலேஜ் அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், இது அத்தனை பேருடைய சாதனைகளையும் நீங்கள் பட்டியலிட்டாங்க. ரியலி வெரி ரிமார்க்கபிள். இது எல்லாமே யாரால சாதிக்க முடிஞ்சதுன்னா அது உங்களால தான். நிறைய பேர் ஸ்டேட் லெவல் அவார்டு வாங்கியிருக்கீங்க,
நீங்கள் நிறைய காம்படிஷன்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க. இதுக்கும் மேலே இந்த தேனி டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னாலே நீங்கள் இந்த காலேஜ் வந்து ஒரு அடையாளமாக இருக்கணும். இன்னும் நீங்கள் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். அப்படி அது ரொம்ப வெகு தொலைவில் இல்லை. ஒன்றும் இந்த அளவு முயற்சி செய்திருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் கூடுதலாக முயற்சி செய்தீங்கன்னா டெஃபினெட்லி இந்த இன்ஸ்டியூட் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் வந்து கிடைக்கும். ஸோ இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் அத்தகைய சாதனைகளை புரிய வேண்டும் என்று இந்த நல்ல தருணத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்த கடமைப்பட்டுள்ளேன். It is a time to gather and celebrate the students' hard work and dedication. Actually, the Dravidian group of institutions have been renowned institution with distinguished role across this district and beyond. I am impressed and inspired by the vision of institution to facilitate transformation of students in good human beings, responsible citizens, competent professionals, focusing on the determination of knowledge. உங்களுடைய விஷன், மோட்டோ இது எல்லாமே எனக்கு பார்க்கும்போது நல்ல விஷயங்கள் அனைத்துமே அதில் வந்து பொதிஞ்சிருக்கு. ஆக்சுவலி உங்களுடைய விஷன், மோட்டோ, அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாமே ஏதோ ஒரு பெண் வந்து ஒரு சிற்பத்தில் ஒரு பெண் ஆபரணத்தில் வந்து ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ் பதிக்கப்பட்ட மாதிரி அது ஒவ்வொன்றும் மிகப்பெரிய வார்த்தைகள். அது எல்லாமே வாழ்நாள் அது மாதிரி நல்ல விஷயங்களை நம்ம சொல்லும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஒரு குட் சிட்டிசனாக, குட் ஹியூமன் பீயிங்காக வந்து நம்ம உருவாக்க முடியும். So it is my prayerful wish that the Dravidian group of institution should grow constantly from heights to heights and from strength to strength in its illustrious journey in the service of women, fully conscious of its motto. This day is not just an end point. It's a stepping stone to greater height. Let's use this day as motivation for excellence and new opportunities. இன்னும் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாமல் இருக்கலாம், இல்லை பரிசுகளை பெற முடியாமல் இருக்கலாம். அதில் இறுதி முடிவு கிடையாது. மற்றவர்களை பார்த்து இதுவரைக்கும் முயற்சி செய்யாதவர்கள் இனியாவது முயற்சி செய்ய வேண்டும். And let's thank our teachers and students, parents also for their constant support, tireless efforts, imparting knowledge, instilling and belief in you. அழகாக சொன்னாங்க, எழுத்தறிவித்தவன் இறைவன் என்று சொன்னாங்க. நான் கூட நினைச்சிட்டு இருந்தேன் இறைவன் தான் முதல்ல எழுத்த கொடுத்துருப்பாரோ அப்படின்ட்டு. பட் அப்படி இல்லை. ஒவ்வொரு போதிக்கிறவங்களும் அது எவ்வளோ ஒரு ப்ரீஷியஸ் டைம், அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை காதில் வாங்கி செயல்படுத்தினாலே போதும். இப்போ நம்மளுடைய கரஸ்பாண்டன்ட் இப்போ சொன்னார் பார்த்தீங்களா, பேரண்ட்டுக்கு மதிப்பு கொடுத்தாலே உயர்வடைவீங்கன்னு சொன்னார். எவ்வளோ அழகான வார்த்தைகள் அதெல்லாம். ரீட் ஹார்ட் ஒர்க், இந்த அந்த உழைப்புக்கு வந்து கண்டிப்பான ஊதியம் வந்து கிடைக்கும். அதனால தான் இந்த இளம் வயதிலேயே அவர் மிகச்சிறந்த இத்தகைய வார்த்தைகள் எல்லாம் மிகப்பெரிய மேடை ஏறி பேசியவர்கள் கூட வராது. பட் எவ்வளோ கிறிஸ்பியா, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா உங்களுக்கு என்ன தேவையோ அதை அழகா வந்து எடுத்து சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ வெரி மச் சார். And together we create a future with bright and full of positivities. தேனி மாவட்டம்னே ஆக்சுவலி வந்து நம்ம கண்டிப்பாக வந்து இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் ஒரு மாவட்டத்தினுடைய
சிக்னிஃபிகன்ஸ் நம்ம மாவட்டத்தை பற்றி நம்மளுக்கு தெரியலன்னா டெஃபினட்டாக வேறு யாராலையும் சொல்ல முடியாது. உங்கள் மாவட்டத்தை பற்றிய சிறப்பினை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அருங்காட்சியகத்துக்கு செல்லணும். தேனி மாவட்டத்தினுடைய அருங்காட்சியகத்துக்கு போனீங்கன்னா அங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் கிடைக்கப்பட்ட நடுகர்கள்லேயே மிகச்சிறந்த ஒரு நடுகள் நமக்கு புள்ளிமான் கோட்டையில் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இலக்கியங்களையும் இடம்பெற்றிருக்கு. சிலப்பதிகாரத்தில் தேனி மாவட்டத்தினுடைய சிறப்பு இருக்கு. கண்ணகி கோயில் இந்த மாவட்டத்தில் தான் அமைந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் சின்னமன்னூர் காப்பர் பிளேட்ஸ் ஒரு டிஸ்பியூட்டை எவ்வளோ கச்சிதமாக முடித்து ஒரு மிகச்சிறந்த தீர்ப்பு அளிக்கப்பட்டது. சங்க காலத்தில் கொடுக்கப்பட்ட தானத்தை பல 100 ஆண்டுகளுக்கு பிறகு பல்லவர்களுடைய காலகட்டத்தில் அது ஒருத்தருக்கு மீட்டு கொடுக்கப்பட்டது தான் அந்த சின்னமன்னூர் காப்பர் பிளேட்ஸ் நம்ம படிப்போம். அதுபோல இந்த தேனி மாவட்டத்தை கவிஞர்களுக்கு ஒரு பிடித்த மாவட்டம் எதுன்னு சொன்னோம்னா இந்த தேனி மாவட்டம் தான். நானும் பார்த்தேன், படிக்கும் போது நினைச்சேன், கவிஞர்களுக்கு பிடித்தமான மாவட்டம்னா டெஃபினட்டா அழகா இருக்கணும், வளமா இருக்கணும். அப்படி இருந்தால்தான் அத்தகைய அந்த இலக்கிய மனப்பான்மை வரும். அத்தகைய ஒரு வளம் நிறைந்த இந்த பூமி ஒரு இலக்கிய நகரமாக திகழ்கிறது. அது மட்டும் இல்லாம சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமான அந்த பாடலை பாடியவர், பாடலுக்கு உரியவர் பிறந்த ஒரு மாவட்டம் எதுன்னா அது இளையராஜா. இன்னைக்கு சொல்லணும்னா அவருடைய புதல்வி மயில் போல பொண்ணு ஒன்று, கிளி போல பேச்சு ஒன்றுன்னுட்டு தன்னுடைய இனிமையான குரலால அனைவரையும் கவர்ந்தவர் இப்பொழுது நம்மிடையே இல்லை. இந்த நேரத்தில் அவருடைய ஆத்மா சாந்தி அடைவதற்கு இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். Let's dreams big, my friends, student friends. Let's set our goals high and work hard to achieve them. கலாம் சொல்லியிருக்காரு, கனவு காணுங்கள்னு சொல்லியிருக்காரு இல்லையா? எல்லாருக்கும் ஒரு கோல் இருக்கணும் அவசியம், என்னவாக போகிறோம் அப்படின்ட்டு. அத்தகைய நீங்கள் கனவு காணுங்கள்னா நல்லா படுத்துக்கிட்டு கால் மேலே கால் போட்டுட்டு விட்டத்தை பார்த்துக்கிட்டு கனவு காண்பது அல்ல. நீங்கள் என்னவாக வேண்டுமோ அதற்கான கனவினை வேண்டும். நீங்கள் இப்போ ரீசன்ட்லி நான் அவர் சீஃப் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு, எனக்கு 2 கனவு இருக்குன்னார். ஒரு சீஃப் மினிஸ்டருக்கு 2 கனவு என்னென்னு நீங்கள் நியூஸ் பேப்பரையோ இல்லை தொலைக்காட்சியில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். தமிழ்நாட்டை பொருளாதாரத்தை ட்ரில்லியன் அளவிற்கு உயர்த்த வேண்டும் என்பதுதான் அவருடைய உயர்ந்த கனவு. 2வது, தமிழ்நாட்டை மனித வளத்திற்கான ஒரு சிறந்த மாநிலமாக ஆக்க வேண்டும் என்கின்ற. அதனால அவருடைய ஆட்சி அதை நோக்கி செல்கிறது. அதுபோலதான் நம்மளுடைய கோலும் உயர்ந்த எண்ணமா இருக்கணும். இதுவரைக்கும் யாராலையும் சாதிக்க முடியாத ஒன்றையா, எல்லாரும் மனிதர்கள் தானே, எல்லாரும் சாதிக்க பிறந்தவர்கள் தானே. எவ்வளோ ஸ்பெர்ம்ஸ்ல நம்ம இன்னைக்கு மனிதராக உருவாகி இருக்கிறோம்னா அத்தனை ஸ்பெர்ம்ஸ்லேயும் நம்ம ஒரு பவர்ஃபுல் தானே. ஸோ அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறது சாதாரண விஷயம். முயற்சி செய்தால் அது வெகு எளிதில் கிடைக்கும். ஸ்டூடெண்ட்ஸ்லேயே பல ரகம் இருப்பாங்க. ஒருத்தர் நல்லா படித்து ஃபர்ஸ்ட் ரேங்க் போகணும்னு இருப்பாங்க. ஒரு சிலர் ஜஸ்ட் பாஸ், அது போதும் மேடம் அப்படின்பாங்க. ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, என்னை எங்கள் பேரண்ட் கம்பல் பண்ணாங்க, அதனால தான் நான் இங்கே உட்கார்ந்துருக்கேன் அப்படின்ட்டு ரொம்ப சர்வசாதாரணமாக சொல்லுவாங்க. பட் அது மாதிரி மாணவர்களிடையே பல்வேறு ரகம் இருந்தாலும் மாடு பொம்பளை பிள்ளை கட்டிட்டு போகிறதில்ல. எந்த இடத்துல பில்லு இருக்கோ அந்த இடத்துக்கு தான் போய் மேயும். தேனி மாவட்டத்துக்கு பேரே இருக்கு தேனின்ட்டு. அதனால நம்ம சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது. பாரதியாரே சொல்லியிருக்காரு, சோம்பல்ங்கிறது ஒரு அந்த வார்த்தையை வாழ்க்கையில் நம்மளுடைய அகராதியிலே இருக்கக்கூடாது. சண்டாளன்னு சொல்வார், பாவின்பார். அந்த 2 வார்த்தையும் யாருக்கு சொல்றாருன்னா சோம்பி இருக்கிறவங்களுக்கு தான் சொல்வார்.
ஸோ நம்மளுடைய உழைப்பை டெஃபினட்டாக வந்து கொடுக்கணும். அறிவு வேட்கை வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஸோ ஐ எம் இன்க்ரெடிபிளி ப்ரவுட் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ. You have shown resilience, determination and true passion for learning. Keep shining, keep striving and keep believing in yourself. என்னை எல்லாரும் கேட்பாங்க, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கேட்பாங்க, நீ மட்டும் எப்படி இப்படியே இருக்க அப்படின்பாங்க. பார்த்தவங்க அப்போ பார்த்த மாதிரி இப்படியே இருக்கேன்னு பாங்க. அதில் என்ன ரகசியம் இருக்கு தெரியுமா? நான் அப்போ சொல்லுவேன், பெருமையாக சொல்லுவேன், என்னுடைய மாணவிகள் தான் அதுக்கு காரணம் என்று சொல்லுவேன். எப்படி ஒரு சூரியனை பார்த்து தாமரை மலர்கிறதோ, ஒரு சந்திரனை பார்த்து ஒரு அள்ளி எவ்வாறு இரவு நேரத்தில் மலர்கிறதோ, அதுபோல்தான் உங்களை பார்த்தோம் என்றால் உங்களுடைய அந்த மலர்ந்த முகத்தை பார்த்ததனால்தான், பார்த்து கொண்டே இருப்பதனால்தான் நான் மட்டுமல்ல, ஆசிரியர்கள் அனைவருமே இன்றும் இளமையோடு இருப்பதற்கு காரணம் என்னன்னா, அதுக்கு மிக முக்கிய காரணம் மாணவிகளாகிய நீங்கள் தான். ஸோ இந்த மாணவிகள் வந்து கவலைகள் இல்லாத ஒரு காரணம். நீங்கள் இந்த நேரம் தான் தகுந்த நேரம் படிப்புக்கு. மற்றது எல்லாவற்றையும் அகற்றி ஒரு பக்கம் வைத்துவிட்டு உங்களுடைய கவனம் முழுவதும் கல்வியில தான் இருக்க வேண்டும். பிச்சை புகழும் கற்கை நன்றேன்னு ஔவையார் பாடியிருக்காங்க. பிச்சை புகழும் அப்படின்னு சொன்னோம்னா, நம்மளுக்கு எவ்வளவுதான் கடினமான தருணங்கள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து கொண்டு படிப்பை நிறுத்தாமல் தொடர வேண்டும். அந்த படிப்பிலேயே மிகச் சிறந்தவர்களாக வர வேண்டும். அப்ப நமக்கு என்ன தேவை? ஆக்சுவலா இந்த பீரியட்ல உங்களுக்கு என்ன தேவைன்னா, நம்ம கரஸ்பாண்டன்ட் சொன்ன மாதிரி 4 விஷயம் தேவை. 1 படிப்பு, 2 விளையாட்டு. இது ரெண்டும் 2 eyes of ourselves. ரெண்டுமே வேணும். வெறும் படிப்புன்னு மட்டும் இருக்கக்கூடாது, விளையாட்டும் இருக்கணும். சத்தான உணவு 3rd one. 4th one தூக்கம். இது 4 ஒரு மனிதனுக்கு உங்களுக்கு இருக்க வேண்டும். படிப்புல காலத்தை பயிர் செய்யும் சொல்லுவாங்க. இளமையில கற்கின்ற கல்விதான் பசுமரத்தாணி போல மனதில் பதியும். இன்றைக்கு எவ்வளோ வயதான பிறகு நமக்கு எவ்வளோதான் பாட்டு படித்தாலும் அது அடுத்த லைன் வரும்போது நமக்கு மறந்து போயிடும். பட் நீங்கள் அப்படி இல்லை. நீங்கள் எவ்வளோ விஷயங்களை கொடுத்தாலும் அதை சகட்டு மேனியாக நீங்கள் நன்றாக படித்து அதை பசுமரத்தாணி கூட பதிய வேண்டும். 2வது, இது வந்து அழியாத செல்வம் அப்படின்னு சொன்னோம்னா கல்வி தான். ஸோ இது எதனாலையும் அழிக்க முடியாது, அதனால கல்வி இம்பார்ட்டன்ட். 2nd, இது வந்து விளையாட்டுனா நீங்க எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா, பப்ஜி விளையாடுறது தான் விளையாட்டுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அடிடா கொள்றா, அங்க மறைஞ்சிருக்கான், இங்க மறைஞ்சிட்டு புடுறா அப்படின்ட்டு தனியாவே உட்கார்ந்துக்கிட்டு நீங்க பப்ஜி விளையாடிட்டு இருக்கீங்க. அது விளையாட்டு கிடையாது. ஆக்சுவலா உங்களால் என்ன விளையாட முடியுமோ அதை விளையாடுங்க. 3rd, உணவுன்னு பார்க்கும்போது நீங்க ரொம்ப அதிகமா லைக் பண்ணி சாப்பிட்றது, எங்க வீட்டில் நடக்கிறது தான் நான் சொல்றேன். இதுல வந்து என்னன்னா, ஃபாஸ்ட் ஃபுட். எங்க போங்க, ஃபாஸ்ட் ஃபுட்டு தான் நீங்க லைக் பண்றீங்க. ஸோ அதையெல்லாம் தவிர்த்து விட்டு உங்களுடைய உடல் நலத்திற்கு எது தேவையோ அந்த உணவுகளை வந்து கீரை, பழங்கள், காய்கறிகள் இதை எல்லாத்தையுமே நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸோ படிப்பு மட்டும் போதாது, விளையாட்டு மட்டும் இருந்தா போதாது. அந்த விளையாட்டுக்கு என்ன தேவை? ஸ்டாமினா தேவை. ஸோ அந்த சுவர் இருந்தால்தான் சித்திரம் எழுத முடியும் என்று சொல்லுவாங்க. நீங்க படித்து பெரிய ஆட்களாக உயர வேண்டும் என்றால் அவசியம் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தால்தான் உங்கள் குடும்பம் ஆரோக்கியமாக இருக்கும். 4th one, very very important, தூக்கம் அவசியம் தேவை. இன்றைய நவீன உலகத்துல இரவையே பகலாக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நிறைய வந்துருச்சு.
எப்படி வீட்டில் 10 மணிக்கு தூங்கணும், லைட் ஆஃப் பண்ணாலும் பெட்ஷீட்டை இழுத்து போத்திக்கிட்டு அதுக்குள்ள ஃபோனை ஸ்வைப் பண்ணுற ஆட்கள்லாம் நிறைய பேர் இருக்கீங்க. விடிய விடிய தூங்குறது இல்லை, ஆனால் விடிச்ச பிறகுதான் உங்களை எழுப்பவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு தூக்க நேரமே மாறிடுச்சு. இங்கே நம்மளுடைய கரஸ்பாண்டன்ட் எல்லாமே வந்து மெடிக்கல் ஃபீல்டில் இருக்காங்க, டெஃபினட்டாக தெரியும் நாக்டனல்னு சொல்கிறது. ஆக்சுவலி இது என்னன்னா, அதாவது இரவு நேரத்தில் கண் விழித்திருக்கக்கூடிய விலங்குகள். உங்களுக்கே தெரியும் இரவுல எது கண் விழித்துட்டு இருக்கோம் ரொம்ப நேரம். அதனால நம்ம அந்த விலங்கு கிடையாது. ஆகையினால ஏர்லி வேக்கப் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீ சீக்கிரம் எழுந்தீங்கன்னா சீக்கிரம் படுக்கலாம். அப்போ உனக்கு எதுக்காக சீக்கிரம் எழுந்திருக்க சொல்றாங்க தெரியுமா? 3 மணிக்கு எழுந்தால் அவன் ஞானின்னு சொல்லுவாங்க. 4 மணிக்கு எழுந்தால் அவன் மனிதன் சொல்லுவாங்க. 5 மணிக்கு 6 மணிக்கு எழுந்திருக்கிறதெல்லாம் வந்து எருமைன்னு சொல்லுவாங்க. 6 மணிக்கு எழுந்திருக்கிறவங்க பேர் என்ன நம்ம சொல்றதுன்னு உங்களுக்கே தெரியும். ஆகையினால நாம் எதுக்காக அந்த நேரத்தில் எழுந்திருக்க வேண்டும்? ஏர்லி வேக்கப் ஏன் எழுந்திருக்கணும்னா, இந்த பூமியே வந்து குளிர்ந்திருக்குமா. அப்ப நம்ம பிரெயினும் குளிர்ந்திருக்கும், நாம எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அந்த பிரம்ம முகூர்த்தத்துல நாம படிக்கும் பொழுது டெஃபினட்டா சாதாரண நேரங்களில் படிப்பதை விட மிக எளிதில் சீக்கிரமாக பதியும். ஆகையினால்தான் அந்த நேரத்தை செலக்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைய உலகம் வந்து எப்படி இருக்கிறது என்றால், யங்கஸ்ட் பிளானட் இன் தி வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க இந்தியாவை. ஏன்னா உலகம் முழுசும் வயோதிகர்கள் தான் இனி அதிகமாக வரப்போகிறார்கள். இளைஞர்கள் எந்த நாட்டில் அதிகமாக இருக்கிறார்கள் என்றால் இந்தியா தான். ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் சொல்லுது. அப்ப எல்லா நாட்டினுடைய கவனம் எங்க இருக்கு என்றால் இந்தியாவின் மீது தான் இருக்கு. ஆகையினால இளைஞர்கள் என்பது சாதாரண கிடையாது. உங்களுடைய ஆற்றல் உங்களுக்கே தெரிய மாட்டேங்கிறது. அது வானத்தில் இருப்பதை விட பூமியில் இருப்பதை விட மிக அதிகமான பலம் வாய்ந்தது. உங்களுடைய கண்கள் தான் வந்து இந்த நாட்டின் வந்து ஜீவ ஜோதிகள். உங்களுடைய கைகள் தான் நாட்டை ஆளப்போகின்ற கைகள். அதனால வேடிக்கையில காலம் தாழ்த்தாதீர்கள். உங்களுடைய வீணான பொழுதுபோக்குகளில் உங்களுடைய நேரத்தை செலவழிக்காதீர்கள். உங்களுடைய பலம் மிக பெரியது. அதை உணர்ந்து நீங்கள் தமிழ்நாட்டை மட்டுமல்ல இந்தியாவை வந்து மிக சிறந்த இடத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். எல்லா டீச்சிங் மெத்தட்ஸ் எல்லாமே மாறிட்டு வருது. இன்னும் புத்தகத்தை பிரித்து வச்சு பார்த்து எழுதக்கூடிய சிஸ்டமே வரப்போகுது. இப்போ அந்த அளவுக்கு, ஏன்னா நம்ம வந்து இது வரைக்கும் மனப்பாடம் பண்ணி தான் எழுதிட்டு இருந்தோம். இப்போ அது மாதிரி சிஸ்டம் மாறி ஆழ்ந்து ஆய்வு செய்து சிக்கல்களை தீர்க்கின்ற ஒரு பக்குவம் வேண்டும் என்கின்ற ஒரு எஜுகேஷனல் சிஸ்டம் வந்து இனி வரப்போகுது. ஆகையினால திறன்களை மதிப்பீடு செய்யக்கூடிய நிலையை மாணவர்கள் திறன் வாய்ந்தவர்களாக இருக்க வேண்டும். ஒரு சில மாணவர்களை எல்லாம் பார்க்கும்போது மிகவும் கவலையாக இருக்கும். என்னன்னா, அவங்களுடைய திறமைகளை ஏன் இதில் வீணடிக்கிறார்கள் என்று சில நேரம் தோன்றும். சிகரெட் பற்ற வைக்கும் போது, எனக்கு இந்த டெக்னிக் தெரியாது, நீங்களாம் ஏதாவது ட்ரை பண்ணிடாதீங்க. சிகரெட் பிடிக்கும் போது அதில் கொஞ்சம் அமிர்தாஞ்சனை வச்சு இழுத்தாங்கன்னா அது வந்து அவங்களுக்கு ஒரு கோல்டெல்லாம் சரியாயிடுமா. இது ஒரு இளைஞருடைய உள்ளூர் விஞ்ஞானியினுடைய கண்டுபிடிப்பு. இன்னொருத்தர் செய்திருக்காரு. என்ன செய்திருக்காருன்னா, ஒரு பைக்ல 2 பசங்க போயிட்டு இருந்தாங்க. அப்போ போலீஸ்கார் வந்து 2 பசங்க ஜாலியாக பாட்டு பாடிட்டு போயிட்டு இருக்காங்களே அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்திருக்காரு. திடீர்னு அந்த பசங்க ஒரு வாசனை, அவங்க போகும்போது ஒரு வாசனை வந்திருக்காரு. அந்த பசங்க நிப்பாட்டி வாயை ஊதுன்னு இருக்காரு. வாயை ஊதுனா ஒரு ஸ்மெல்லும் வரலை. உடனே இதை வந்து பெட்ரோல் டேங்கை குறை அப்படின்னு இருக்காரு. பெட்ரோல் டேங்கை திறந்தோம்னா அது ஃபுல்லும் சாராயம். இந்த போலீஸ்காருக்கு ஒரு டவுட்டு, எப்படி இந்த வண்டி ஓடுது? பெட்ரோல் டேங்க்குள்ள சாராயம் இருக்கும் போது இது என்ன சாராயத்திலேயே இந்த வண்டி ஓடுது அப்படின்னு பைக்கை சுற்றி போலீஸ்காரங்க எல்லாரும் வராங்க. இது எப்படிதான் இந்த வண்டி ஓடுச்சுன்னு பார்த்தா, அந்த சீட்டை தூக்கி பார்த்தா அதுக்குள்ளார செலைன் பாட்டில் இருக்கு இல்லையா, ட்ரிப் சேர்க்கிறாங்க இல்லையா,
அதில் டியூப்பை பொருத்தி அதில் இருந்து ட்ராப்பாக அந்த இன்ஜினுக்கு ஆயில் வந்து அந்த வண்டி வந்து ஓடி இருக்கு. எப்படிப்பட்ட ஒரு உள்ளூர் விஞ்ஞானியினுடைய அந்த திறன் வந்து ஒரு அழிவு பாதையை நோக்கி செல்லுதுன்னும் போது தான் மிகவும் வந்து கஷ்டமாக இருந்துச்சு. அதனால உங்களுடைய சக்தி வந்து சாதாரணம் கிடையாது. தேடுபவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும், வெற்றி கிடைக்கும். தட்டுபவனுக்கு கதவு திறக்கப்படும். ஸோ எண்ணம் போல வாழ்வுன்னு சொல்லுவாங்க. ஸோ பாசிட்டிவ் திங்கிங் இருக்கணும். பாசிட்டிவ் திங்கிங் இருக்கணும்னா நல்லதை பார்க்கணும், நல்லதை பேசணும், நல்லதை கேட்கணும். இது மூன்றும் செய்தால் டெஃபினட்டாக நமக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி வந்து கிடைக்கும். அதை பாரதியே பாடியிருக்கார். மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும் என்று அவருடைய பாடல்களிலேயே மிக தெளிவாக சொல்லியிருக்காரு. நம்மகிட்ட ஒரு தாழ்வு மனப்பான்மையோ காழ்ப்புணர்ச்சியோ பணமோ கலரோ உயர்வு தாழ்வு இதெல்லாம் வந்து இருக்கவே கூடாது. எல்லாரும் சரிநிகர் சமானம் தான். எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் நம்மால் முடியுங்கிறத நம்ம ஈடுபடணும். ஸோ சர்வ் வித் லவ் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய மோட்டோவாக இருக்க வேண்டும். எஜுகேஷன் வந்து ஆக்சுவலி மிகச்சிறந்த ஒரு படிச்சுட்டு வேலைக்கு போய் சம்பாதிக்கணுங்கிறது மட்டும் ஒரு நோக்கம் கிடையாது. ஆக்சுவலாக இது ஒரு கேரக்டர் பில்டிங், எம்பத்தி, ஃபாஸ்டரிங் எ சென்ஸ் ஆஃப் கம்யூனிட்டி. ஸோ நம்மளுக்கு கல்வியினுடைய மிக முக்கியமான நோக்கம் ஜேம்ஸ் ஆலன் தன்னுடைய நூலில் சொல்லியிருக்கார், ஆத்ம ஞானம் பெறுதல் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஆத்ம ஞானம்னா நம்மளுடைய தவிர நம்மை உணர்ந்து திருப்பிக் கொள்ளுதல், அதுதான் ஆத்ம ஞானம்னு சொல்லுவோம். ஸோ படித்து வேலைக்கு போய் சம்பாதிக்கிறது மட்டும் நோக்கம் அல்லாமல் நீங்கள் அனைவரும் மிகச்சிறந்த பண்பாளர்களாக உருவாக வேண்டும். அதே ரோல் ஆஃப் சொசைட்டியாகவும் இருக்கணும். நீங்கள் அப்போ நீங்கள் உங்களுடைய படிப்பு மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஒரு பகுதியை சமுதாய பணியாற்றுறதுக்கும் வந்து பங்கெடுக்கணும். இப்போ படித்த ஆனுவல் ரிப்போர்ட்லேயே சொல்லியிருக்காங்க, நிறைய வில்லேஜஸ்க்கு போய் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கொடுத்துருக்கீங்க. சாலை விதிகளை எடுத்து கூடுறது, சாலை வழியே இல்லாத ஊருக்கு வந்து சாலை போட்டு கொடுக்கலாம், மரம் நடலாம், அப்புறம் முதியோர்களுக்கு உதவி செய்யலாம், உடல் பாதுகாப்பை எடுத்து கூறலாம், சுத்தம் சுகாதாரம் இதெல்லாம் நன்னெறிகளை எடுத்து கூறலாம். மற்றும் டிராஃபிக்கை வந்து சீர் செய்யலாம். இன்னைக்கு டிராஃபிக் ஜாம் வந்து எங்கே பார்த்தாலும் இருக்கு, அந்த டிராஃபிக்கை சீர் செய்கின்ற வழியை செய்யலாம். என் குப்பை என் பொறுப்புன்னு நம்ம பங்கெடுத்து கொண்டு எந்த இடத்துலையும் நம்மளுடைய குப்பையை போடாமல் அது பேக்லேயே வச்சுட்டு எந்த இடத்துல டஸ்ட்பின்ல போடணுமோ அதை போடணும். வீட்லேயும் இதை ஃபாலோ பண்ணணும். வீட்லையும் மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு பிரித்து தரம் பிரித்து வைத்து அதை சிறப்பாக செய்தோம்னா லாஸ்ட் வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணணும். இங்கே நிறைய பேர் பேரண்ட்ஸ் இருக்கீங்க. பெண்களுடைய கல்லூரியாக இருந்தாலும் பெண் ஆண் என்று பாகுபாடு செய்யாமல் இருவருக்கும் சமமாக வேலை கொடுங்க. உங்களுடனே உங்களுடைய வேலைகளை அவர்களையும் ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். அவர்களை தனியாக ஒதுக்கி வைத்துவிட்டீர்கள் ஆனால் அவர்கள் வேற பாதையை நோக்கி சென்று விடுவார்கள். அதனால பெற்றோர்கள் உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன், ஆண் பெண் என்கின்ற பாகுபாடு இல்லாமல் அனைவருக்கும் சரிசமமாக நீங்கள் வந்து வழி நடத்துங்கள். அது மட்டும் அல்லாமல் இந்த பேக்வர்ட் டிஸ்ட்ரிக்ட்ல மிக தலையாய பிரச்சனையாக இருக்கக்கூடியது என்னன்னா சைல்டு மேரேஜ். இந்த சைல்டு மேரேஜ் ஏன் வருதுன்னா பிள்ளைங்க மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை குறைவதனால தான் ஏற்படுது. அதனால பிள்ளைகள் மீது பெற்றோர்கள் நம்பிக்கை வையுங்கள். கண்டிப்பாக நாளைக்கு உங்களுடைய நம்பிக்கையை காப்பாற்றுவார்கள், உங்களையும் பாதுகாப்பார்கள் என்று இந்த மன்றத்தின் சார்பில் வந்து தாழ்மையான வேண்டுகோளை வைத்துக் கொள்கிறேன். அவர்களை அவ்வாறு ஈடுபடுத்துவீர்களே ஆனால் தேவையற்ற செயல்களை நாம் வந்து தடுக்க முடியும். ஸோ எல்லோரும் இன்புற்றிருக்க அறிவது நினைப்பதே அல்லாமல் வேறு ஒன்று அறியேன் பராபரமே என்று தாய்மானவர் பாடியிருக்கிறாரு. அனைவரும் சந்தோஷமாக இருந்து அனைவருக்கும் உதவிக்கரம் நீட்டோம்னா டெஃபினட்டா we can achieve. நிறைய பேர் ஆசிரியர்களுக்கு மதிப்பு கொடுத்து நடந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அவங்க தான் டார்ச் லைட், அவங்க தான் மெழுகுவர்த்தி. அவர்கள் தங்களை உருக்கி கொண்டு உங்களுக்கு பாதைக்கான ஒளி வெள்ளத்தை
காட்டக்கூடியவர்கள். அதனாலதான் அம்பேத்கர் கூட அவருடைய பெயர் அம்பேத்கர் கிடையாது. உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அவருடைய ஹிஸ்டரியை படிச்சிருப்பீங்க. பீமாராவ்ங்கிறது தான் அவருடைய பெயர். ஆனா அவருடைய ஆசிரியர் படி ஒன்னால முடியும்னு சொன்ன ஆசிரியருடைய பெயரை தான் அவர் தனக்கு வைத்துக் கொண்டார். நான் பெருமைக்காக சொல்லலை, என்னுடைய பெயரும் ஷீலா தான். என்னுடைய பெயரும் என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸோடைய டீச்சருடைய பெயரை தான் எனக்கு சூட்டி இருக்கிறாங்க. ஸோ ஆசிரியர்கள் மீது எத்தகைய ஒரு நல்ல மதிப்பை வைத்திருந்தார்கள் அப்படிங்கிறதுனால தான், அதே போல உயரணும் அப்படிங்கிறதுனால தான் நமக்கு அந்த பெயரை சூட்டியுள்ளார்கள். அதனால நீங்கள் இப்பொழுது ஒரு விதையை போல, இந்த விதைக்குள்ள மிகப்பெரிய ஆலமரம் ஒளிந்திருக்கிறது. அந்த ஆலமரம் தழைத்து வளர, விருட்சமாக வளர வேண்டும் என்றால் டெஃபினட்டா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை மிக முக்கியமாக இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கையை பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் அளிக்க வேண்டும். மனம் போன போக்கில் போகக்கூடாது. இயற்கையை பாதுகாக்க வேண்டும், சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும். இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காணக்கூடிய விஷயங்களை கண்டறிய வேண்டும். So you are the heart and soul of this Viraviyam group of institutions. நீங்க தான் இந்த இதயமாக இருக்கிறீர்கள். இந்த இதயம் சிறப்பாக செயல்பட்டால் தான் இந்த குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன்னும் பல்வேறு சாதனைகளை, இன்னும் சேவைகளை தொடர முடியும். So each one of you is unique and immense potential. So your achievements have brought honor and glory of your college. My young women, I implore you to give your best in building a strong, self-reliant India. You are the ambassadors of the rich tradition of our great country. So, ஸ்பீக்கிங் ஆஃப் டெக்னாலஜின்னு இன்னைக்கு பார்க்குறோம். எவ்வளோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், நானோ டெக்னாலஜி, ரோபோட்டிக், இது மாதிரி நிறைய வந்துட்டே இருக்கு ஃபீல்டில். ஸோ யூ அப்டேட் யுவர் நாலேஜ் இன் யுவர் சப்ஜெக்ட். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால ஸோ உங்களுடைய பாடங்களில் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்காங்க, நாம் அதை இன்னும் மேற்கொண்டு எந்த அளவுக்கு உயர்த்த முடியுங்கிற முயற்சியை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். டு கன்க்ளூட், ஐ வாண்ட் டு சே we believe and hold a hope on you and every one of you to make this institution and India a powerful and mightiest nation in the world. I wish you all a joyous and fulfilling college day celebrations. இந்த கல்லூரி பல நூற்றாண்டுகள் வளர்ச்சி பாதையை நோக்கி வெற்றி பாதையில் பயணிக்க மதர் தெரேசா விமென்ஸ் யூனிவர்சிட்டியின் சார்பில் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.